ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃப்ரேம் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இப்போ உட்டன் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் இருக்கும். ஒன்று ஸ்க்ரூ இருக்க மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து நமக்கு வெறும் ரிங் மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து கிளாத்து சுற்றி நம்ம வச்சுருக்கோம். இது என்ன சுற்றிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஷ்டியில் கரை இல்லை வந்து கைலியில் கரைலாம் இருக்கும்ல, அதை வந்து ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு இருக்கிறத வந்து நீளமாக கட் பண்ணிவிட்டு நம்ம 3 சைடு க்ளூவை வந்து ப்ளைனாக அப்ளை பண்ணி அப்படியே ரோல் பண்ணணும். ஒன்று மேலே ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சும்மா கை ஊசியில் நம்ம வந்து நூலை கோர்த்து வச்சுட்டு நம்ம ஹேண்டு பக்கம்லாம் வந்துட்டு ஃப்ரேமில் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஓட்டு தையல் போட்டுக்கோங்க. ஓட்டு தையல் போட்டுட்டு அப்படியே ஊசியை வந்து அப்படியே விட்டுருங்க. இது இங்கேயும் வந்து நம்ம நாட் போடணுன்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக இருக்க அந்த போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த நாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்தோன்னா திரும்பவும் வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரூ இருக்கிறது வந்து கீழேயும், அப்புறம் இதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கரெக்டாக அந்த ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். நிறைய ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓட்டு தையல் போடணுன்னு. கரெக்டாக அந்த ஃப்ரேமில் ஒரு கால்வாசி மட்டும் நம்ம வந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்க துணியும், மிச்சது வந்து நம்ம ப்ளவுஸ் போடுற கிளாத்தும் இருந்தால் போதும். இப்போது இதை நல்லா ப்ளெயினாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து துணி சுற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ரிங்கை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது எதுக்காக ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த துணி சுற்றுறோம் அப்படின்னா, நம்மளோட கிளாத் வீணாகாமல் கொஞ்சம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. துணி வந்து டைட்டாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்து சுற்றிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும். இப்போது இப்படி ஃபிக்ஸ் பண்ணோடனே டைட்டாகிடுமானா கிடையாது. இப்படி நம்ம வந்து துணியை பிடிச்சி உள்பக்கமாக நம்ம வந்து இழுத்து விடணும். கட்டை விரல்லையும் நம்ம வந்து கட்டை விரலால் இப்படி ரிவர்ஸ் உள்ளுக்கு இழுத்து நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும். ஃபுல்லாக ஒரு இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்துட்டு அப்படியே ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இழுக்கும் போது என்னென்னா, அந்த ரிங் வந்து வெளியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளுக்கு திரும்ப வந்து அழுத்தி விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக இந்த மாதிரி இழுத்து விடணும். இப்படி வந்து டைட் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அதில் வந்துட்டு நம்ம விரல் வச்சு நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா இறங்காது. அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் வந்து எப்படி வைக்கிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். கை ஊசியில் வந்து அந்த ஓட்டு தையல் பார்த்திங்கன்னா இன்னுமே எட்டி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு நெருக்கமாக இருந்தால் இன்னுமே நல்லா வந்து டைட்டாக இருக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் நெருக்கமாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த கிளாத்தே ஃபிக்ஸ் பண்ணாமல் வெறும் த்ரெட்டை மட்டுமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்துட்டு இது வந்து இன்னமும் அதை விட இதில் வந்து டைட்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு தான், ஃபிக்ஸடு ஸ்டாண்டு. ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 சைடும் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த கால் கீழே வந்துட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மெல்லிசான கம்பி கொடுத்துருக்கனால நமக்கு நல்லா ஃபிக்ஸடாக இருக்கும். ஆடாது, ஸ்டாண்டு வந்து சுத்தமாக ஆடாது. நமக்கு வந்து போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ரிங் இருக்க பார்ட்டை தான் நம்ம வந்து நான் உள்பக்கமாக நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வந்து மாற்றி ரிவர்ஸில் வந்துட்டு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி வந்து ஸ்டாண்டில் வச்சு போட முடியும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரூ இருக்க பார்ட்டை வந்து இந்த ஸ்டாண்டில் இந்த ஸ்க்ரூ மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்துட்டு அந்த கேப்பில் அந்த ஸ்க்ரூவை வச்சுக்கோங்க. இந்த ரிவர்ஸில் நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன பெனிஃபிட்டுன்றதையும் நான் சொல்கிறேன். இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்னுமே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பீடெல்லாம் கொட்டினோம் அப்படின்னா இதில் வந்து வெளியில் போகாது. நம்ம வந்து என்ன மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே நமக்கு வந்து எதுவும் கொட்டாது. அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு மடியில் எடுத்து கொட்டினோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்துட்டு அந்த ஃப்ரேம் வந்து க்ளீன் ஆகிடும். ஃப்ரேமும் வந்து நமக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அந்த இரும்பு ஸ்டாண்டில் இருக்க ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இது நல்லா இப்படி கையில் பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்கள். இப்போ அந்த கிளாத்தை இழுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமோட டைட் ஆகிடும். நமக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீடு.
என்னென்ன சுகர் பீடு எந்த மாதிரியான டிசைன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் பீடு இப்போ வந்து ஏ ஸ்டார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏ ஸ்டார் வந்து ஒரு ஸ்டார்டிங் மினிமம் ப்ரைஸ் வந்து 500னா ஒரு சுகர் பீடு, பெரிய பீடு, சுகர் பீடு. இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து நெக்கு, பேக் நெக்கு, அப்புறம் ஸ்லீவு போட்டுட்டு அங்கங்கே லைட்டாக புட்டாஸ் ரொம்ப வைக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளான ஒரு புட்டாஸ் வச்சோம்னா 500 வாங்கலாம். அதோட சென்டரில் ஒரு டிசைன் போட்டு கீழே பார்டரு அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா ஒரு 750 வாங்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 2000 வரைக்குமே நம்ம ஏ ஸ்டார் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே 2000க்கு மேலே போகிறோம் அப்படின்னா ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட குவாலிட்டி இது வந்து நல்லாயிருக்கும். பட் வந்துட்டு நம்மளோட ஒர்க்கு அதிகமாக பீடோட குவாலிட்டியும் இன்னும் அதிகப்படுத்திக்கணும். இப்போ வந்துட்டு ஏ ஸ்டார் வந்து ஒரு 180 ரூபா 150 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னா, அதே ப்ரிசோ வந்து 300 350 அப்படியே நமக்கு இதோட டபுள் மடங்கு வந்து ப்ரிசோ. அப்படின்றப்போ நமக்கு வந்து 2000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இன்னும் குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். ஏ ஸ்டார் வந்துட்டு கருக்கெல்லாம் கருக்காது. என்னென்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக அன்ஈவனாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் போதுனா ப்ரிசோவை கம்பேர் பண்ணும் போது இது லைட்டாக அன்ஈவனாக இருக்கும். ப்ரிசோவை கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதை விட இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். நம்ம வந்து 2000 வரைக்கும் என்ன பண்ணலான்னா ஏ ஸ்டார் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன டிசைன் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இவ்வளோ நேரம் கழித்து டிசைனிங் வீடியோ வருது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்ததில் எப்படி வந்து ட்ரேஸ் எடுக்கலாம் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணலாம். இப்போ வந்து கொக்கி பார்ட்டு நீடிலில் கொக்கி பார்ட்டு மேலே நோக்கி இருக்க மாதிரியும், இப்போ வந்து பீட் பவுச்சில் நிறைய பீட் கொட்டிட்டோம். ஸ்லாண்டிங்கை இப்படி வந்து நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து லோட் ஆயிரும். அப்படியே வந்து 2 பீடாக நம்ம வந்து போடலாம். வந்து ரொம்ப டைட்டாகவும் போடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது. சுகர் பீட் போடுறப்போ கரெக்டாக நேராக நீங்கள் நீடில் வச்சு பாருங்கள். இதை வந்து இது பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சோன்னா அது ரெண்டும் ஒட்டினாப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போது ஃபஸ்ட் லைன் சுகர் பீட் போட்டாச்சு. அடுத்த லைனில் ஒரு சுகர் பீடு வந்து ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட போட்டுட்டு ஒரு செயினை மேலே இழுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டோனை உள்ளுக்கு வச்சு கீழே லாக் பண்ணிடணும். அப்படியே ஒவ்வொன்றுக்காக வந்துட்டு நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுகிட்டே வர போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும் போது ஒரு சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரியே தெரியாது, இன்னொன்று சைடு வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒட்டி நம்ம சுகர் பீடோ இல்லை வேறு ஏதோ ஒர்க் பண்ணும் போது நமக்கு இந்த த்ரெட்டும் தெரியாது. மேலே போயிட்டு ஒரு லாங்காக இழுத்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணுன்றத அப்படியே ஒவ்வொரு ஸ்டோனாக வச்சு நீங்கள் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து ஒன்றா தான் வச்சு தைக்கணுமா அப்படின்னா கிடையாது, 2 நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒன்றா வந்து அந்த ஸ்டிச்சஸ் தெரியணுன்றதுக்காக நான் வந்து காட்டியிருக்கேன். இல்லை என்ன பண்ணலான்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்துட்டு ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது ஒன்றா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நடுவில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜரியில் வந்து அவுட்லைன் செகண்ட் அவுட்லைன் பண்ணும்போது நல்லா ஒட்டி மொதல் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை ஒட்டி எந்த கேப்பும் நமக்கு வரக்கூடாது. அதனால் வந்துட்டு பக்கத்தில் நெருக்கமாக எந்த அளவுக்கு சின்னதாக நம்ம வந்து ஜரி லைன் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ளவுஸோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சுகர் பீடு, ஸ்டோனு, சுகர் பீடு, அதுக்கப்புறமேட்டு 2 லைன் ஜரி. நம்ம சுகர் பீடு போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் அப்படியே சைடாக சாய்ச்சி நம்ம வந்து செயின் லைன் போட்டோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க செயின் லைனே தெரியாது. அதுக்கப்புறம் 3 லைன் போட்டால் மட்டும்தான் கொஞ்சமாவது எடுப்பாக தெரியும். நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சுகர் பீடை ஒட்டியெல்லாம் போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போட்டாலே அந்த செயின் ஸ்டிச் வந்து ஒட்டிக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட வேண்டாம். அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன கலர் சாரியோ அந்த கலர் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ப்ளூ வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நெருக்கமாக பக்கத்தில் 2 நம்ம எடுத்துக்கணும். சரியெல்லாம் ஒன்றா தான் நம்ம போடுவோம், த்ரெட்டு 2 போடணும். ஏன்னா 2 த்ரெட்டாக வச்சு போடும் போது தான் அது கொஞ்சமாவது லுக்காக தெரியும். அதனால் இப்போ அழகாக வந்துட்டு நெருக்கமாக எந்த அளவுக்கு நெருக்கமாக போடுறோமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.
எந்த மாதிரியான லீஃப் நம்ம போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நடுவில் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சைடு பாதி வந்துட்டு லீஃப் ஸ்டிச் வந்து வேறு கலரும், அந்த சைடு பாதி வந்து வேறு கலரும் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மாதா ப்ளூவும் அந்த சைடு வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூவாகவும் கொடுத்தோம் அப்படின்னா டபுள் ஷேடடில் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம கொடுக்குறோம். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுறேன் எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே வந்துட்டு சென்டரில் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக்ஸ் செயின், அதுக்கப்புறம் மேலே போகிறோம். அந்த எங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தான் லாக் ஸ்டிச் வர மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். கீழே திரும்ப கீழே வரோம், லாக் ஸ்டிச் குட்டியாக போடுறோம், திரும்ப அந்த ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு கீழே, அப்புறம் ட்ரா பண்ணியிருக்க லைனில் ஒரு செயின் போட்டு நம்ம கீழே இழுக்கிறோம். இந்த மாதிரி தான் அந்த ஷேப்புக்கு கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு கொண்டு வரணும். இப்போது திரும்ப வந்துட்டு அகைன் இன்னொரு இதில் போட்டோம்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இதுலேயுமே வந்து நம்ம 2 லைன் தான் வந்துட்டு த்ரெட் எடுத்திருக்கோம். 2 லைன் எடுத்தோம்னா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக தெரியும். இல்லாட்டி ரொம்ப மெலிஸாக வந்து நமக்கு நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் பல்காக தெரியுதா, நமக்கு சிங்கிளாக ஒர்க் பண்ணோம்னா நிறைய அது மேலேயே திரும்ப 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 போடுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி லீஃபில் இப்போ சென்டரில் ஸ்ட்ரைட்டாகவே லைன் போட்டுக்கலாம். மேலேருந்து கொஞ்சம் நடுவுக்கும் மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு கீழே ஒரு செயின் போட்டு மேலே லாக் செயின், திரும்ப சென்டருக்கு வரோம், திரும்ப லாக் ஸ்டிச்சு, அந்த ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு கீழே அந்த ட்ரா பண்ணியிருக்க லைனில் ஒரு லாக் ஸ்டிச்சு, திரும்ப கீழே வரோம், லாக் ஸ்டிச் போடுறோம், திரும்ப அந்த ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலே ட்ரா பண்ணியிருக்க லைனில் திரும்ப சென்டரில் வரோம், திரும்ப ஒரு லாக் ஸ்டிச்சு, வரைஞ்சிருக்கிறதுக்குள்ளே வரைஞ்சிருக்க லைனில். இந்த மாதிரி தான் வந்து லீஃப் ஸ்டிச் கரெக்டான அந்த ட்ரா பண்ணியிருக்க பொசிஷன்லேயே நம்ம போடணும். நம்ம லீஃப் நம்ம ஒரு மாதிரி வரைஞ்சிருக்கோம், போட்டிருக்கிறது வந்து ஒரு விதமாக நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இல்லை நம்ம வந்துட்டு அந்த இடத்துல அந்த ஷேப் சரியில்லை, நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மற்றபடி வந்து ட்ரா பண்ணியிருக்கதை நீட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே அதிலே போட்டுக்கலாம். இப்போது இங்கே லாக் ஸ்டிச் போட்டாச்சு. இதில் வந்துட்டு அங்கங்கே நமக்கு வந்துட்டு இந்த முடிச்சா வந்து தெரிஞ்சிச்சுனாலும் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து ஒன் சைடு ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒரே கலரும் கொடுக்கலாம், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போடுற கலரில் தான் சாரியே இருக்குது. அது வந்து ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு எடுக்காது அப்படின்றதுனால தான் நம்ம முன்னாடி போட்ட அந்த மாதா ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சாரியோடு கட்டும் போது ரொம்பவே இந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ கீழ்ப்பக்கமாக வந்துட்டு இந்த ப்ளூ யூஸ் பண்ணுறோமா, இதை வந்து மேல் சைடு யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ளூவை கீழே யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்காது. நம்ம கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க கலர் வந்து மேல் சைடு யூஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கீழே யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதோட லுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். சேம் அப்படி அந்த சைடு என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் நடு வரைக்கும் நம்ம ஒரு லைன் போட்டிருக்க வரைக்குமே பண்ணுறோம். நடுவில் வந்துட்டு சுகர் பீடு போடுற மாதிரி லைட்டாக கேப்பு, அது கேப்பே விடாமல் போட்டிங்கனாலும் அந்த லைட் கேப் வரும், அதில் வந்து நம்ம சுகர் பீடு வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது போய்க்கலாம். இங்கே வந்து நாட் போட்டுருங்க. ஆரி நாட் அங்கங்கே முடிச்சா இருக்கிறதெல்லாம் கடைசியாக நம்ம சரி போடும் போது நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரியான லீஃபில் கொஞ்சம் வந்து வளைவாக போட்டிருக்கோம்ல, இது மாதிரியான லீஃப்லேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கிராஸாக வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இது வந்துட்டு நம்ம ஒரு பக்கம் வந்துட்டு ஃபில்லிங்ஸும் அது வரைஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிசைன் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும், அந்த ஷேப்பே கிடைக்காது. ஸோ நமக்கு கிராஸாகவும் இருக்கணும், ஆனால் வந்து அந்த ட்ராயிங்லே தான் நம்ம போடுறோம்.
இதுவும் அதே மாதிரி தான். நடுவில் ஒரு லாக் போடுறோமா, நம்ம அந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு வெளியில் உள்ளுக்கு ஒரு ஸ்டிச்சு, அந்த வரைஞ்சிருக்க லைனில் ஒரு ஸ்டிச்சு, இந்த மாதிரி தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் போடுறோம். இதில் வந்து சரி கொடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக எப்படி அந்த பொசிஷனில் நம்ம போட்டிருக்கோமோ அந்த பொசிஷன்லேயே அழகாக நம்ம ஷார்ப்னஸ் கொடுத்து போடும்போது அந்த லீஃப் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. அங்கங்கே முடிச்சு தெரியுது பார்த்திங்களா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போது சரி வந்து 2 லைன் வந்து சரி கொடுக்க போகிறோம். அழகாக நம்ம ட்ரா பண்ண அந்த லைன்லேயே தான் வந்து செயின் கொடுக்குறோம். லைட்டாக வந்துட்டு நமக்கு லைட்டாக ஓட்டை இருக்க மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து சரி போடும் போது க்ளோஸ் ஆகிடும். கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மேலே கொண்டு போகும்போது அந்த ஷேப் வந்து அக்யூரேட்டாக அழகாக நமக்கு கிடைக்கும். நம்ம லீஃப் ஸ்டிச் போட்டாலுமே அதுக்கான ஷேப் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் சரி லைனில் கொடுத்தா மட்டும்தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு லைன் கொடுத்தோம், அந்தளவுக்கு எடுப்பாக இல்லை. ஸோ 2 லைனாக நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 2 லைன் போட்டுட்ருக்கோம். இப்போது 2வது லைனில் ஷார்ப் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதையும் பாருங்கள். ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே நெருக்கமாக கேப் இருக்கக்கூடாது, இல்லாட்டி அசிங்கமாக தெரியும். போகிறோம் அந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு நம்ம ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஷார்ப் வந்து அழகாக உங்களுக்கு கிடச்சிரும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டு வரைக்குமே எப்படி முடிக்கிறோம் அப்படின்னா தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு எப்படி போட்டோம் அப்படின்றது தெரியுன்றதுக்காக நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். இப்போது ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே ஃபுல்லாக வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் வந்து சரி போட்டதுக்கப்புறம் திரும்பவும் ஷார்ப் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு செயின் போட்டு இழுத்து இங்கிட்டு கொண்டு வரோம். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு லைன் வந்து ஷார்ப்பாக போட்டுருவாங்க, அதை ஒட்டி அடுத்த லைன் போடும்போது மொட்டையாக ஆக்கிடுவாங்க. அதனால தான் நான் வந்துட்டு அதை தனியாக ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நான் போடுவேன். நடுவில் சரியிலேயே வேறு த்ரெட் யூஸ் பண்ண வேணாம், அப்படியே சரியிலேயே வந்துட்டு நடுவில் ஒரு 3-4 பீடு மட்டும் வச்சுட்டு ஒரு 2 லைன் செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ போட்டுட்டு ஒரு 2 செயின் மட்டும் போட்டுட்டு அப்படியே போட்டு விட்டுலாம் ஃபுல்லாக. இப்போது நம்ம முடிச்சு தெரியுது பார்த்திங்களா? இதில் நம்ம எப்படி ஜரியை போடணும்னா ஃபஸ்ட்டு இதை இழுத்து அப்படியே ஒரு செயின் அங்கே போட்டுடுறோம். செயின் ஸ்டிச் வந்து அப்படியே ஜரியை வச்சு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம போடுறப்போ அந்த முடிச்சு சுத்தமாக நமக்கு தெரியாது. எந்த இடத்துலையா இருந்தாலுமே அப்படியே செயின் போடுறப்பே க்ளோஸாக அந்த செயினையும் சேர்த்து அப்படியே நம்ம ஜரியோட அப்படியே அவுட்லைனாக போட்டோம் அப்படின்னா நம்ம த்ரெட்டு வந்து நீட்டிகிட்டு இருக்கிறது வந்து அசிங்கமாக தெரியாது. ஃபினிஷிங்கோட அப்படியே வந்துட்டு நம்ம போட்டிருக்க ஒர்க் வந்து பக்காவாக வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு கொடியாக நம்ம போட்டிருக்கிறது எல்லாத்துக்குமே சுகர் பீட் கொடுக்குறோம். அந்த எண்டு பாயிண்டில் வந்துட்டு ஒரு இட்லி பீட் சொல்லுவோம், குட்டி சைஸு, நம்ம 2ஆம் நம்பர் சைஸ் யூஸ் பண்ணுறோம். பேர்லு ஒரு சுகர் பீடு, அந்த எண்டு முடியும் போது மட்டும் நம்ம பேர்ல் பீடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், லுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து 2 ஷேப்புக்கு வந்துட்டு எப்போவுமே 2 போடுறோம். எங்கெல்லாம் தேவைப்படுதோ ரொம்ப வந்துட்டு மைன்யூட்டான ஒர்க்குன்னா ஒன்றா கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து பேர்ல் பீடு யூஸ் பண்ணி மேலே ஒரு சுகர் பீடு வச்சுட்டோம்.
இப்போ இப்படி அங்கே ஒரு செயின் போட்டு அதை அப்படியே வந்து அந்த சுகர் பீடோட மாட்டி விட்டோம் அப்படின்னா லாக் பண்ண தேவையில்லை, அதுவே லாக் ஆகிடும். இந்த மாதிரி 1 சைட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 2ஆம் நம்பர் சைஸு. இப்போது ஒரு சுகர் பீடு, ஒரு பேர்ல் பீடு, ஒரு சுகர் பீடு, அதை வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு அரும்பரும்பாக வைக்கிற மாதிரி அந்த கொடியை சுற்றி நம்ம வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்துட்டு இப்படியே லாக் பண்ணாலும் சரி, இல்லை நான் எப்போவும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா செயின் ஸ்டிச் போட்டு மாட்டி விடும்ல, அது மாதிரி பண்ணாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு இதோட கண்டினியூஷனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டு இப்படி டைட் பண்ணோம் அப்படின்னா அதோட கண்டினியூஷனாக நமக்கு இருக்கும். இந்த கொடி டிசைன் வந்துட்டு அப்படியே போட்டுக்கலாம். வளைச்சி வளைச்சி சுகர் பீடு தான் எண்டிங்கில் வந்து நம்ம பேர்ல் பீடும் சுகர் பீடும் வச்சு லாக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அங்கங்கே புட்டாஸ் வைக்கிறதுக்கு பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.